உடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இருதயத்தை சோதிக்கின்ற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். அது என்ன இருதயத்தை சோதிக்கிற கர்த்தர்? அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் செய்யலாம், எளிமையாக விரிவாய் பார்க்கலாம். பொதுவாக இந்த உலகத்தில் மனுஷங்க என்ன செய்வாங்க, இன்னொரு மனுஷங்க சோதிச்சு பார்ப்பாங்க. அல்லது ஒரு ஓனர் என்ன செய்கிறாரு, ஒரு தொழிலாளியை சோதிச்சு பார்ப்பார். அடுத்து ஆசிரியர்கள் மாணவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக சோதிச்சு பார்ப்பாங்க. அடுத்து பெற்றோர்கள் பிள்ளைகளை சோதித்து பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஊழியங்களில் ஒருவருக்கொரு எப்படி ஊழியம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஊழியத்தில் உள்ள அநேக நபர்கள் என்ன செய்யலாம், சோதித்து பார்க்கலாம். இன்னும் பல விதங்களில் பலவிதமான சோதனைகள் கூட என்ன செய்யும், நடைபெறும். ஒரு வேலைக்கு ஆசிரியர் வேலைக்கு போகிறாங்கன்னா இன்டர்வியூ வச்சு அவங்க எப்படி சரியாக பதில் சொல்கிறாங்களா இல்லையா, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க பாடம் எடுக்கிறான்னு சொல்லி இன்டர்வியூ வச்சு அவங்களுடைய திறமையை சோதித்து பார்ப்பாங்க. இது போன்ற பலவிதமான சோதனைகள் உலகத்தில் உண்டு. இருந்தாலும் இங்கே இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இருதயத்தை சோதித்து பார்க்கிற கர்த்தர் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். மனுஷனை என்ன செய்யலாம், சோதிக்கலாம், அது ஏற்கலாம். ஆனால் வானத்தையும் பூமி படைத்த இயேசு கிறிஸ்து தன்னால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பாகிய அந்த படைப்பாகிய மனிதனுடைய இருதயத்தை அவர் சோதிக்கிறார், சோதித்து பார்க்கிறான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஏன் சோதித்து பார்க்குறாரு அப்படின்னா, அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, அந்த இருதயம் தனக்கு ஏற்றார் போல் இருக்கிறதா, அந்த இருதயம் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதா, தனக்கு கீழ்ப்படுகிறதா, அந்த இருதயம் தனக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறதான்னு சொல்லி அவர் ஆர்வத்தோடு என்ன செய்கிறாரு, அவர் ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி வைக்கிறதுனால தான் அவர் என்ன செய்கிறாரு, சோதித்து பார்க்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் சங்கீதம் 11:5 கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறான்னு சொல்லி இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் எப்படிப்பட்டவங்க, அவங்க திறமை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உலகத்தில் சோதித்து பார்க்கறது போல தனக்கு ஏற்ற மகனாய் தனக்கு ஏற்ற மகளாய் தன்னுடைய பிள்ளையாய் இருக்க இவங்க தகுதியாக இருக்காங்களா இல்லையங்கிறத அறிந்து கொள்ளும்படியாக தேவன் சிலரை சோதித்து பார்ப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களை அறிந்து கொள்ள என்ன செய்வார், அவர் சில விஷயங்களை அனுமதிப்பார். சோதனை வச்சா தான் அறிந்து கொள்ள முடியும் அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவங்களுடைய தகுதி எப்படிப்பட்டது, அவங்களுடைய தரம் எப்படிப்பட்டது, அவங்க தேவனுக்கு பயப்படுறாங்களா இல்லையாங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, மெய்ப்பிக்கத்தான் இந்த மாதிரியான காரியங்களை அனுமதிக்கிறார். சரி, அவர் யாரை சோதித்து பார்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்படி சோதித்து பார்த்ததில் அவங்க என்ன அடைந்தாங்க, என்ன காரியங்கள் பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக முதலாவதாக ஆபிரகாம் என்ற மனிதனை பார்க்க போகிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிற மனிதனாக இருந்தான். சொந்த இனத்தையும் தகப்பன் வீட்டையும் நாட்டையும் விட்டு தேவன் காட்டுகிற இடத்துக்கு போன் செடி கட்டளை வந்த உடனே சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போனான். போன உடனே ஆண்டவர் பல விதங்களை அவனை நினைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதித்த உடனே அவனுடைய சொத்துக்கள்லாம் பெருகுது. ஆனாலும் அவன்கிட்ட ஒரு குறை உண்டு. என்னென்னா, குழந்தை இல்லாத நிலை, வயதாகிவிட்டது. அவனுடைய மனைவி சாராளுக்கும் வயதாகிவிட்டது. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் 100 வயது ஆன பொழுது ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணி அது நிறைவேற்ற செய்கிறார். எல்லாம் நினைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தை பிறக்குது, ஈசாக்குங்கிற பேர் வைக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு அநேக விதமான சோதனைகள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. என்னென்னா, அபிமெலேக்குங்கிற ஒரு ராஜா மூலமாக சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. பிறகு அது சரியாகி அவங்க ஒப்பந்தம் போட்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே பேசி கொண்டு இருக்காங்க. இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அது என்ன சோதனை, அவன் இருதயத்தை எப்படி சோதித்து பார்க்காருன்னா, உன்னுடைய ஆசை மகன் ஈசாக்கை, வயதான காலத்தில் உனக்கு பிறந்த அந்த மகனை எனக்கு ஒப்புக்கொடு, தகன பலியாய் ஒப்புக்கொடுன்னு சொல்லி சொல்கிறார். நல்லா கேளுங்க, 100 வயசு அப்போ தான் அவனுக்கு குழந்தையே உண்டாகுது. குழந்தையை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு.
ஆனால் ஒரு காரியம் அதில் ஒரு க்ளூ வைக்கிறார். என்ன வைக்கன்னா, ஒரு காரியம் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு குழந்தை பிறந்த பிறகு அவர் சொல்றாரு, இந்த குழந்தையை, உன்னுடைய ஆசை மகனை, உன்னுடைய நேச புத்திரனை எனக்கு சர்வாங்க தகனபலியாக பலியிடு. நான் சொல்லுகிற இடத்துக்கு போ, மலைகள் நிறைந்த இடத்துக்கு போ, நான் குறிக்கக்கூடிய மலைகளில் அதில் ஒன்றுமேல் தகன பலியாகி பலியிடுன்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்றாரு, இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. பொதுவாக நம்மளாம் இருந்தோம்னா, என்ன 100 வயசுல குழந்தைய கொடுத்துட்டு இப்படி பேசுறாரு, கேட்குறாரு, திரும்ப ரிட்டர்ன் கேட்குறாரு, இது கொடுக்காம இருந்துக்கலாம் நம்ம புலம்புவோம், சொல்லுவோம். ஆனால் அவர் அப்படி எதுவுமே சொல்லலை. அப்படி சொன்னதாக வேதத்தில் எழுதப்படலை. அவர் உடனே என்ன செய்தார், சேனம் கட்டி, கழுதைக்கு சேனம் கட்டி வேலைக்காரரை அழைத்துக்கிட்டு தன் மகனையும் கூட்டிட்டு என்ன செய்கிறாரு, விசுவாசத்தோடு என்ன செய்கிறாரு, பலி செலுத்துவதற்கு அவனை அழைத்து கொண்டு போகிறார். நல்லா கவனிங்க, குழந்தையை கொடுக்குற மாதிரி கொடுத்தவர் அவர் தான். அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவனுடைய இருதயம் அந்த குழந்தை மேலே வாஞ்சிக்குதா, ஆசையாக இருக்குதா, தன் வார்த்தையின் மேலே தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதுல வாஞ்சியாக இருக்கிறானான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. தனக்கு கீழ்ப்படிந்து பயப்படுறானா, இல்லை அந்த குழந்தைய தான் இது பண்ணுறானா, தன்னை முக்கியத்துவம் கொடுக்குறானா, அந்த குழந்தைய முக்கியத்துவம் கொடுக்குறானாங்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. அந்த இருதயத்தை சோதித்து பார்க்கும்போது அவன் என்ன செய்தான், அதில் வெற்றி பெற்றவனா இருந்தான். அவன் என்ன செய்தான், வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறான். பலி கொடுன்னு சொன்னது ஒரு முறை இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர், அதை கண்டிப்பாக செய்ய நிச்சயமாக செய்வார் சொல்லி விசுவாசத்தோடு இருந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறான், வேலைக்காரன் சொல்லலாம், நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையானாலும் போயிட்டு பலி செலுத்தி திரும்பி வருவேன்னு சொல்லலை, திரும்பி வருவோம்னு சொல்கிறான். அந்த விசுவாசத்தின் வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி மதிப்பு கொடுத்து கனப்படுத்தி என்ன செய்கிறாரு, அவனை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அவன் எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறான், சொல்லி முடிச்சு மலை மேலே போய் ஆண்ட சொன்ன இடத்துல பலியெல்லாம் விறகுகள்லாம் வச்சு பலி செலுத்துக்க கையை அப்படியெல்லாம் ரெடி பண்ணி படுக்க வச்சு என்ன செய்கிறான், கை காலை கட்டிட்டான். ஈசாக்கை கத்தி எடுத்து ஓங்கும் பொழுது கையை போடாதே ஆபிரகாமே, ஆபிரகாமேன்னு சொல்லி நிறுத்தினார். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லி அவன் இருதயத்தை சோதித்து பார்த்த கருத்தை அங்கேயே அவனை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. பலிக்காக போன இடத்துல ஒரு ஆட்டு குட்டியை காமிச்சு அதை பலி செலுத்தும்படி இருக்கிறாரு, அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறான். அவனை அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறான். இருந்து என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்னா, தேவனிடத்தில் ஒரு காரியம் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, தேவன் கொடுத்து விடுவார். ஆனால் கொடுத்த பிறகு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது, அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறோமா, இல்லை அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட காரியத்தில் வாஞ்சியாக இருக்கிறோமா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லப்போனால், அவர் மேலே நம்ம ஆசையாக நம்பிக்கையாக முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை நாம் நம்ம அவர்கிட்ட வாங்கின பொருள் மேலே முக்கியத்துவம் கொடுக்குறோமாங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். ஆனால் தேவன் சொல்லி சோதிக்கக்கூடிய விஷயத்தில் ஆபிரகாம் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சு தேவன் தான் முக்கியங்கிற மாதிரி என்ன செஞ்சார், அது முன் வந்து துணிஞ்சிட்டார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன வந்து சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் பல விஷயங்களை கேட்கலாம், அவரும் கொடுப்பார். ஆனால் கொடுத்த பிறகு நம்முடைய இருதயம் மாறுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பார். தேவன் மேலே தான் பற்றுதலாக இருக்கா, இல்லை பொருட்கள் மேலே தான் இருக்கா, இல்லை அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் தான் இருக்கான்னு பார்ப்பார். என்ன எது இருந்தாலும் ஆசீர்வாதத்து மேலே இல்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் மேல் இருதயம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன வந்து சொன்னால், கர்த்தர் நீதிமானை சோதித்து பார்க்கிறார், இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆகவே தேவன் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர்கிட்ட வாங்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் விட, நன்மைகளை விட, ஆசீர்வாதங்களை விட அவரே முக்கியம் சொல்லி நம்ம அவரை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் அதை சரியாக செய்து முடித்தான், நாமும் அதை சரியாக செய்ய வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் யாராக இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனையே முக்கியத்துவப்படுத்த என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.